நாய்ஸ்லேருந்து நம்ம பட்ஜெட்டில் நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ் பார்த்துருந்தாலுமே வந்து ரீசெண்டாக அஃபோர்டபுளான ப்ரைஸ் வந்து AMOLED டிஸ்பிளே வாட்ச்மே வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா கர்வ்டு AMOLED டிஸ்பிளேயோட ஹெக்ஸா அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து 2199 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங், வாட்ச் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, இதெல்லாமே வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து லெதர் அண்ட் சிலிகான் வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. லெதர் வந்து நம்ம கிட்ட இருக்க பிளாக் அண்ட் ப்ரௌன், அடிஷ்னலாக சிலிகான் நம்ம பார்த்தோன்னா ப்ளூ, ப்ரௌனு, பிளாக், டோட்டலாக வந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் நான் வந்து இதுக்கு ஒரு ஸ்டாப் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஃப்ளிப்கார்ட் அண்ட் நாய்ஸோட வெப்சைட்டில் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் நமக்கு அவைலபிளாக இருக்க போது இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக வந்து 2199 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரெகுலராக வந்து 2499 வந்து செல் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட நாய்ஸோட கலர்ஃபிட் ஹெக்ஸா ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. பாக்ஸ் ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைன் காட்டியிருக்காங்க. இந்த வாட்டி வந்து கர்வ்டு டிஸ்பிளேயோட வருது. வாட்சோட லுக்கே வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ ஆர்க் வியூ கர்வ் டிஸ்பிளே அப்படின்றாங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயுமே இருக்குது. மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சைடில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. வீடியோலையுமே வந்து அந்த ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலே இருக்க இந்த ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் எம்ஆர்பி வந்து 7999 போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே வாட்ச் இருக்குது. நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் ஆஃபர் பண்ணுது. சைட்லேருந்து பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு கர்வ் இருக்குது அப்படின்றது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த ஆக்சசரிஸ் எல்லாமே பார்க்கலாம். பட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் டாக்கையுமே வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ், வாரண்டி கார்டு அண்ட் யூசர் மேனுவல் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்ச்க்கு வரலாம். கம்ப்ளீட் இது ஒரு லெதர் ஸ்டாப் தான், ரிமூவபிள் ஸ்டாப், 22 மில்லிமீட்டர் பின் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பின் வந்து லைட்டாக புல் பண்ணி வெளியில் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டாப்புக்கு பதிலாக வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டாப் கூட வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப்போட குவாலிட்டியுமே வந்து நல்லாயிருக்கு. வாட்ச் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணலாம். ஸோ வாட்சோட ஓவர்வியூ மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வாட்சோட ரைட் சைடு வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் இருக்குது. இது ஃபங்க்ஷனல் க்ரௌனாகவுமே வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க வாட்ச் ஃபேஸஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக வாட்சில் வந்து ஒரு 8 வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது. ரைட் சைடு வந்து நமக்கு மைக்கு, பேக் சைடு வந்து சென்சார்ஸ் எல்லாமே இருக்குது. வாட்ச் பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் சைடு வந்து ஒரு மெட்டாலிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து பில்டு நமக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லை. பட் கொஞ்சம் கர்வாக இருக்கிறதுனால வாட்ச் வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா ரெகுலர் வாட்ச்க்கும் இதுக்கும் பாருங்கள். ஸோ இந்த பக்கம் வந்து நான் Pro 5 Max வந்து வியர் பண்ணிகிட்ருக்கேன். ஹெக்ஸாவோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக எலிவேட் பண்ணி கொடுக்குது. வாட்சோட ஓவரால் வெயிட் வந்து 50 கிராம்ஸ் இருக்குது. பட் கையில் ஹோல்ட் பண்ணும்போது அந்தளவுக்கு ஹெஃப்டியாக தெரியல. நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்ற வந்து ஷேர் பண்ணுறேன். வாட்சோட யூஐ மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். மேலே வந்து கீழே ஸ்வைப் பண்ணால் வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸ்க்ரால் டவுன் பண்ணி நம்ம இங்கேயே போனாலே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பேசிக்காகவே வந்து நமக்கு ஒரு பேஜில் தான் இருக்கும். பட் இங்கே வந்து அதிகமாக இன்க்ளூட் பண்ணது ஒரு நல்ல விஷயம். ஸோ இங்கே வந்து டேட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கேலண்டர் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், டிஎன்டி மோடு, அதுக்கப்புறமா வந்து வாட்ச் லாக் பண்ணுறது, வைப்ரேஷன் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது, கால்குலேட்டர் சப்போர்ட் இருக்குது. குயிக் பேனல்லேயே வந்து நமக்கு இந்த அளவுக்கு அதிகமாக ஐகான்ஸ் இவங்க இன்க்ளூட் பண்ணது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து நம்ம சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வந்து மெனுக்குள்ளே போயிடலாம். மெனு வந்து இப்போதைக்கு இந்த டிசைனில் இருக்குது. பட் இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் போயிட்டு இந்த தீம் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம லிஸ்ட்டுக்குமே வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த வாட்சில் வந்து யூஐயை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெகுலர் நாய்ஸ் வாட்சஸில் பார்க்கக்கூடிய யூஐ கிடையாது. பட் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது நமக்கு. ஸோ மெனுக்குள்ளே போனால் கால் மெனு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்குமோ அந்த ரெக்கார்ட் இருக்கும். டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இதில் பார்த்துக்கலாம். ஹார்ட் ரேட், SpO2, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாமே வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற வந்து நான் லேட்டராக ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸ்டாப் வாட்ச் சப்போர்ட் இருக்குது. ஃபோனோட பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா கான்டாக்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸ்லீப் மானிட்டர் சப்போர்ட் இருக்குது. வெதருமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபோனோட மியூசிக் வந்து நம்ம வாட்சில் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சப்போர்ட்டு, டைமர் இருக்குது, ஃபைன் ஃபோன், கேம்ஸுமே இருக்குது. ஒரே ஒரு கேம் தான் இருக்குது. கேலண்டர் இருக்குது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட், கால்குலேட்டர், ஸ்க்ரீன் சேவருமே வந்து ஏதோ ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தான் வந்து ஸ்க்ரீன் சேவர் அப்படின்றாங்க. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து டிஜிட்டல் டயலர் வேணுமா இல்லை பாயிண்டர் டயலர் வேணுமான்ற வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பாயிண்டர் அப்படின்றப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்குது லுக்கு. பட் பார்க்குறதுக்குமே வந்து நல்லா இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் கேமரா ஆக்சஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். வாட்சில் வந்து SOS ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. SOS வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீமியம் நாய்ஸ் வாட்சஸில் தான் பார்த்துருக்கோம். இப்போ இந்த வாட்ச்லேயுமே வந்து அந்த ஃபீச்சர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எமர்ஜென்சி காண்டாக்ட் ஆட் பண்ணிவிட்டு பவர் பட்டன் வந்து நம்ம ஒரு 5 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு SOS காண்டாக்ட் வந்து கால் போகும். ரிமைண்டர், வேர்ல்டு கிளாக்கு, ஸ்டாக் மார்க்கெட்டு, QR கோட் அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே வந்துன்னா நம்ம என்ன வாட்ச் ஃபேஸஸ் தேவையோ அதை வந்து நம்ம லாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து அதை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து வாட்ச் ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இதை அன்லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம நெக்ஸ்ட் வாட்ச் ஃபேஸஸ் வந்து
சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹோம் ஸ்க்ரீனில் இருந்தே கூட நம்ம ஃபங்க்ஷனல் க்ரௌன் யூஸ் பண்ணி வாட்ச் ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் ஜென்ரல் ஆப்ஷனுக்குள்ளே வந்து ரைஸ் டு வேக் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். வாட்ச்லேருந்து அந்த டைம் கூட வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து தராங்க. டிஎன்டி மோட் இருக்குது. பாஸ்வேர்டு வந்து வாட்ச்க்கு செட் பண்ணலாம். ஸ்க்ரீன் சேவர் அதாவது ஏஓடி நம்ம பார்த்துருப்போம். பெட் சைட் கிளாக் அப்படின்ற ஒரு புது ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். டபுள் டேப் டு வேக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டபுள் டேப் டு வேக்மே வந்து ஒர்க் ஆகுது நமக்கு. அண்ட் தென் பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாலிட் ஆன் மோட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் ஆன் டைம் தான், அதுவுமே வந்து நம்ம மாற்றிக்கலாம். தீம்ஸ் ஆல்ரெடி பார்த்தது. ஃபேக்ட்ரி ரீசெட். ஸோ இந்த வாட்டி வந்து நமக்கு அனிமேட்டட் வாட்ச் ஃபேஸஸ்மே வந்து கொண்டு வந்திருக்காங்க. வாட்ச் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மெட்டாலிக் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ரொம்ப ஹெவியாக இல்லை, கையில் வியர் பண்ணுறதுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. டிஃபால்ட்டாக கொடுத்த அந்த லெதர் ஸ்டாப் வந்து நான் எடுத்துகிட்டு ஹெச்ஆர்எக்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் ஒரு வாட்ச் கவர் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டாப் தான் வந்து என்னோட பர்சனல் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட ஃபேவரட் ஸ்டாப் அது. பிடிச்ச மாதிரி ஸ்டாப்ஸுமே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ண வரைக்குமே வந்து பில்டில் பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு வாட்டி தெரியாமல் வந்து கீழே வந்துருச்சு. டிஸ்பிளேவுமே வந்து பெரிய அளவுக்கு வந்து ஸ்க்ராட்ச் எதுவும் ஆகலை. பட் கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணோம். அண்ட் வாட்ச் வந்து வியர் பண்ணுறதுக்கு லைட் வெயிட்டாக இருக்குது. லாங் வியருக்குமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடிஷ்னலாக IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஸ்பிளாஷ் ப்ளஸ் ஆக்டிவிட்டி எதாவது பண்ணும்போது ஸ்வெட் எதாவது ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணும். அண்ட் வைப்ரேஷனுமே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து 1.96 இன்ச் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே. பட் நாய்ஸ்லேருந்து ஆர்க் வியூ டிஸ்பிளே அப்படின்றாங்க. அந்த ஃப்ரண்ட் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் கர்வ் ஆகி வரும் நமக்கு. பட் அந்த கர்வ்னஸ் தான் வந்து வாட்சோட ஓவரால் லுக்கே வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணுது. லுக் வைஸ் பார்க்குறது வந்து சூப்பராக இருக்குது. AMOLED டிஸ்பிளேல வந்து நமக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லை. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குது. ஷார்ப்னஸ் டீசெண்டாக இருக்குது. கலர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக தான் இருக்குது. யூஐயுமே வந்து நமக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. அண்ட் 600 நிட்ஸ் வரைக்குமே வந்து பிரைட்னஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு ஓரளவுக்கு விசிபிளாக இருக்குது. பெரிய அளவுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. அண்ட் டச் ரெஸ்பான்ஸுமே வந்து நல்லா இருக்குது. அண்ட் பேட்டரி விஷயத்துக்கு வந்து அப் டு 7 days வரைக்கும் கம்பெனியில் கிளைம் பண்ணுறாங்க. நார்மலாக வந்து ஃபோனோட ஃப்ரீக்வெண்ட்டாக சிங்க் பண்ணாமல் அப்பப்போ வந்து டேட்டா சிங்க் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு 5+ days வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஏஓடிலாம் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 to 1.5 days வந்து மேக்ஸிமமாக வரும். அண்ட் வயர்லெஸ் சார்ஜர் பேடு வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா இந்த சார்ஜிங் பேடு அதுக்கப்புறமா ஆல்ட்டில் நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி கவர் பண்ணியிருந்தோம். அந்த சார்ஜிங் பேட்லாம் யூஸ் பண்ண ஒர்க் ஆகுது. என்னோட சாம்சங் சார்ஜிங் பேட் யூஸ் பண்ணால் அதில் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அந்த சார்ஜிங் பேட் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க, தொலைச்சிடாதீங்க. அண்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 2 hours வரைக்கும் ஆகுது டைம். பட் வயர்லெஸ் சார்ஜர் அப்படின்றதுனால நம்ம சார்ஜ் பண்ணும்போது பேக் சைடு வந்து ஹீட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப காமனான விஷயம் தான். வாட்ச் ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்ற மாதிரி பயப்பட தேவையில்ல. பட் நார்மல் யூசேஜில் வந்து நமக்கு அந்த ஹீட்டிங் இஷ்யூலாம் எதுவும் இருக்காது. சார்ஜ் பண்ணுறப்போ ஸ்லைட்டாக வார்ம்னஸ் இருக்கும். அண்ட் கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா ப்ளூடூத் 5.2 வந்து பவர் பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்து நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணிவிட்டு கால்ஸ் எதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபோனை வந்து ஒரு 10 meter டிஸ்டன்ஸ்குள்ளே வச்சு யூஸ் பண்ணும்போது பெருசாக வந்து நான் கனெக்டிவிட்டி இஷ்யூ எதுவும் ஃபேஸ் பண்ணல. காலிங் யூஐயுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கால் வரும்போது அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம். பட் கால் அட்டன் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அது சீம்லெஸ்ஸாக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதில் வந்து நான் இஷ்யூஸ் எதுவும் ஃபேஸ் பண்ணல. ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. இந்தளவுக்கு பக்கத்தில் வச்சு கேட்கும்போது நமக்கு ஓரளவுக்கு கேட்குது. அண்ட் மைக்கோட குவாலிட்டியுமே வந்து இன்டோருக்கு இல்லை அவுட்டோரில் எதாவது போகிறீங்க, எமர்ஜென்சிக்கு எதாவது கால் வருது, நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு டக்குன்னு அந்த டைம் வந்து நம்ம பேசுகிறதுக்கு வந்து பக்கத்தில் வச்சு பேசும்போது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். அண்ட் வாட்ச்லேயே வந்து நம்ம 10 காண்டாக்ட் வரைக்குமே வந்து சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங், ஹெல்த் ஃபீச்சர்ஸ், இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வாட்ச் வந்து 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பேசிக்கான ஒர்க் அவுட் மோட்லேருந்து இன்டென்ஸான ஒர்க் அவுட் மோடு இருக்கும். பட் இது ஒரு பியூர் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் கிடையாது. ஸ்டெப் ட்ராக்கிங் பொறுத்த வரைக்கும் ஓவரால் அக்யூரேசின்னு பார்க்கும்போது 80 to 85% இருக்குது. அண்ட் ஹார்ட் ரேட்டு, SpO2 எல்லாமே வந்து நம்ம வாட்சில் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். பட் இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக எடுத்துக்காதீங்க. இது ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹார்ட் ரேட் எல்லாமே வந்து நம்ம டேபிள் மேலே வச்சாலுமே வந்து மெஷர் ஆகலை. அது வந்து ஒரு நல்ல விஷயம். பட் இதுக்கு முன்னாடி நாய்ஸ் வாட்சஸில் நம்ம கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் ட்ராக்கிங் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதை எனேபிள் பண்ணிவிட்டு எவ்ரி 5 minutesக்கு வந்து நம்ம ட்ராக் பண்ணோம். பட் இந்த வாட்சில் வந்து அந்த கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் வந்து நம்ம ஆப்பில் வந்து எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. பட் நீங்கள் மேனுவலாக போய் செக் பண்ணோம் அப்படின்னாலுமே வந்து ஹார்ட் ரேட் அந்த டைம் போய் செக் பண்ணிக்கலாம். வாட்ச்லேயே வந்து கரண்ட் ஹார்ட் ரேட் எவ்வளோ, ஆவரேஜ் ஹார்ட் ரேட் எவ்வளோ, ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் எவ்வளோ, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து காட்டியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல அடிஷனாக இருக்குது. வாட்சோட யூஐன்னு எடுத்தோம்னா ரெகுலராக நம்ம பார்க்கக்கூடிய நாய்ஸ் வாட்ச், அந்த பழைய வாட்ச் யூஐயோ புது வாட்ச் யூஐ நோவாவில் பார்த்த மாதிரி நாய்ஸ் ஓஎஸ் இல்லை. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த யூஐ வந்து நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன்.
பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. மேபி மற்ற வாட்ச்சில் வந்து வேறு ஏதாவது பிராண்ட் வாட்சஸில் இதே யூஐ இருக்கலாமான்றது தெரியல எனக்கு. ஸோ இந்த யூஐ வந்து ரொம்ப ஃபெமிலியராக இல்லை. உள்ள மெனுவே வந்து நம்ம ஹனிகோம் டிசைன் இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யூஐ யூஸ் பண்ணுறதுக்கு. பட் யூஐ வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது, ரெஸ்பான்சிவாக இருக்குது. இந்த வாட்ச் வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணோம் அப்படின்னா நாய்ஸ் ஃபிட் ஏஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. ஆப்போட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரொம்ப பேசிக்காக இருக்குது. நம்ம ரெகுலர் நாய்ஸ் ஃபிட் ஆப் மாதிரி இல்லை. பட் உள்ளே போனால் ஒரு ப்ளூ கலரில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூஐ வந்து வித்தியாசமாக தான் இருக்குது. பட் ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது ஆப்பு. பட் பேசிக்கான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து நமக்கு ஆப்லேயே வந்து கொடுத்துட்றாங்க. வாட்ச்லேயே வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். பட் ரிப்ளை எதுவும் பண்ண முடியாது. பட் ரெகுலராக வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேட்டரி உங்களுக்கு கம்மியாகும். பட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து ப்ராப்பராக நமக்கு வந்துட்டுருக்கு. கால் அலர்ட் வந்து எதுவுமே வந்து நான் மிஸ் பண்ணல. ஸோ ஃபைனலாக நம்ம இந்த லான்ச் பண்ண ப்ரைஸ் 299 வந்து ஜஸ்டிஃபை பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா எஸ், அந்த ப்ரைஸ் பிராக்கெட் வந்து இந்த வாட்ச் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நமக்கு வந்து வாட்ச்சில் வந்து பெரிய அளவுக்கு வந்து காம்ப்ரமைசஸ் இல்லை. அண்ட் ஃபைனல் வேர்டிக்னு பார்த்தோன்னா 299 உங்களுக்கு லுக்கு, டிசைன் இதெல்லாமே வந்து ஒரு டாப் ப்ரியாரிட்டி. அந்த கர்வ்டு டிஸ்பிளேயோட நீங்கள் பார்க்குறீங்க. AMOLED டிஸ்பிளே வேணும். ப்ளூடூத் கால் நீங்கள் வந்து எமர்ஜென்சிக்கு நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கீங்க. வாட்ச்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு பட்ஜெட் ஸ்ட்ரிக்டாக 2200 ஒரு டீசெண்டான ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடலுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நாய்ஸ்லேயே வந்து ஆஃபர் டைமில் நமக்கு 4+ ஸ்மார்ட் வாட்ச் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு வந்துட்டுருக்கோம். பட் அது ஒரு ரக்கட் டிசைனில் இருக்கும். எல்லாருக்குமே வந்து சூட் ஆகிற மாதிரி இல்லை. பட் இந்த டிசைன் ப்ரிஃபர் பண்ணுற யூசர்ஸ் வந்து இந்த வாட்ச்மே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்சோட பெஸ்ட் பை லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நாய்ஸோட சைட் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. பிராண்ட்லேருந்து 1 இயர் வாரண்டியுமே வந்து தராங்க. பட் அந்த வாரண்டி எல்லாமே வந்து நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணதுமே வந்து சீக்கிரமாக வந்து ப்ராடக்ட் அவங்க சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டா வந்து ஃப்யூச்சரில் எதாவது கிளைம் இருந்தது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாய்ஸ்லேருந்து லான்ச் பண்ண இந்த ஸ்மார்ட் வாட்ச் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.